நம்ம சென்னையில இதுவரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ரங்கநாத பெருமாள், நீர்வண்ண பெருமாள், நரசிம்ம பெருமாள், உலகளந்த பெருமாள், இந்த 4 பெருமாளும் இந்த உலகத்துல நீங்க எங்க போய் பார்த்தாலும் ஒரே இடத்துல உங்களால பார்க்கவே முடியாது. இட்ஸ் மோஸ்ட் வெரி பவர்ஃபுல் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பெருமாள் தான் நம்ம சென்னையில, அதுவும் தீர்த்தமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அதாவது இதை நம்ம எல்லாருமே டெய்லியும் கிராஸ் பண்ணி போறோம் செய்யறோம். பக்கத்துல இன்க்ளூடிங் நியர்பை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் அந்த நியர்பைக்குள்ள தான் வந்து இருக்கு. இன்க்ளூடிங் ஏர்போர்ட் பக்கத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, இந்த கோயில் ஃபர்ஸ்ட் இங்க எப்படி உருவாச்சு, இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ள இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு கீழே தான் இப்படிப்பட்ட சென்னை அப்படிங்கிறதே வந்துச்சு அப்படிங்கிறதா இன்க்ளூடிங் செகண்ட் ஏரியா தான் உள்ள ஆர்டிக்கல் எடுத்து டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைனா தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து உள்ள வந்து பார்க்க போறோம். அண்ட் சி இன்னொரு விஷயம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், இந்த 4 முகம், அதாவது இந்த 4 காட்சி 4 முகம் கொண்ட பெருமாள் எங்கேயுமே உங்களால் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோயில்ல ஒரே இடத்துல உங்களால பார்க்கவே முடியாது. ஏன் இன்க்ளூடிங் இது இந்த ஸ்ட்ரக்சர்ஸே ஒன் ஆஃப் தி டிஃபரெண்டா தான் வந்து இருக்கும். எல்லாத்தையும் பத்தி வீடியோக்கு உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐ எம் கௌதம் அண்ட் GH. ஓம் நமோ நாராயணா. நம்ம சென்னையில இப்படிப்பட்ட ஒரு கோயிலா, அதாவது 2000 வருஷம் பழமையான, அதுவும் திருநீர்மலையில இருக்கக்கூடிய இந்த பெருமாள் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியல. ஏன், என்ன ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா வந்திருக்கு. இந்த உலகத்துல நம்ம எங்க போய் தேடி பார்த்தாலும் சரி, இந்த 4 சிலைகளும் சரி, அதாவது சிலைகள்னு சொல்ல முடியாது, இந்த 4 பெருமாளை ஒரே இடத்துல உன்னால பார்க்கவே முடியாது. இட்ஸ் மோஸ்ட் ஹைலி பவர்ஃபுல் இன் திஸ் டெம்பிள் அப்படின்னு தான் வந்து இந்த உலகத்திலே வந்து சொல்ல முடியும். இந்த டெம்பிள் எப்படி உருவாச்சு, இந்த கோயில் தீர்த்தமலை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம மெயின் பல்லாவரம், அந்த பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து நீங்க ஏர்போர்ட் போறதுக்கு உள்ளாட்டியுமே இந்த மலை வந்து உங்க கண்ணில் வந்து படும். அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து வரீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து பல்லாவரம் மெயின் பல்லாவரம்க்கு உள்ள நீங்க வரவீங்கள, அந்த இடத்துல மெயின் பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கனக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாவே அதுக்குள்ளேயே உங்களால அந்த மவுண்ட், அதாவது அந்த மலையை உங்களால வந்து பார்க்க முடியும். நம்ம பார்த்துருப்போம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வந்து டெய்லியும் பார்த்துருப்போம் அந்த பக்கம் போயிட்டு வரக்கூடிய ரூட். ஏன்னா இன்க்ளூடிங் மெயினான ஒரு ரூட், இந்த ரூட்டை பிளாக் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையே எப்படி கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கூட மெட்ரோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்க்காமயே அந்த பெண்டிங்ல இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசனே வந்து அதுதான். அது மட்டும் இல்லாம அந்த பல்லாவரம் மெயின் பிரிட்ஜை போடுறதுக்குள்ளாட்டியுமே எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு, எவ்வளவு ஸ்ட்ரைக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது, எவ்வளவு டிராபிக் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு மெயினான ஒரு ஏரியாவுக்கு நடுவுல தான் இப்படிப்பட்ட திருநீர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேல திருப்பதி பெருமாள், திருப்பதியில மலை மேல உட்காந்துருப்பாரு, அதே மாதிரிதான் இங்கேயும் திருநீர் மலை மேல பெருமாள் வந்து, அதுவும் 4 காட்சி பெருமாளும் வந்து மேல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது பல்லாவரத்துக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் இந்த மலை வந்திருக்கும். இந்த மலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி உருவாச்சு, அண்ட் இந்த கோயில் முதல்ல இங்க இருக்கு அப்படிங்கிறது யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்தாச்சு. இவ்வளவு பெரிய ஒரு பெருமாள் சிலை அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பெருமாள் இங்க சென்னையில, அதுவும் மெட்ரோபால் சிட்டியில இங்க இருக்கும் போது இத்தனை பேத்துக்கு தெரியல அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டபிளான ஒரு விஷயமா தான் வந்து இருந்துச்சு. இதை இன்னும் போய் நம்ம வந்து பார்க்காம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரு இதை வந்து கோயில் இங்கதான் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாரு, இந்த கோயிலுக்கு முதல்ல வந்தது யாரு அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தான் இந்த கோயிலுக்கு வந்து முதல்ல வந்திருக்காரு. அதாவது இந்த கோயில் இங்க இருக்கு அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து தெரியும். ஆனால் திருமங்கை ஆழ்வார் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தோம்னா சென்னை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பிராக்டிக்கலா எக்ஸாக்டா வந்து யோசிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து இருந்திருக்காது. இந்த திருமங்கை ஆழ்வார் வந்தவர், அவர்னால அங்க இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க முடியல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா அவர் நிக்கிற இடத்துக்கும் அந்த மலை இருக்கிற இடத்துக்கும் ஃபுல்லா, அதாவது ஒரு கிட்டத்தட்ட அதிகமான தூரங்கள் இருக்கும், அதை சுத்தி
அந்த மலை நடுவில் இருக்க அந்த மலையை சுத்தி ஃபுல்லா தண்ணி, ஒரு மிகப்பெரிய ஆறே வந்து ஓடிட்டு இருக்கு. திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரை அதாவது திருநீர்மலை மேல இருக்கிற இந்த பெருமாளை நான் பார்க்காம போக மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா வந்திருக்காரு. ஆனால் இவ்வளவு தண்ணி வந்திருக்கு, இதை தாண்டி கடந்து போய் அங்க போய் சேர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஏன்னா அடிச்சுட்டு போயிடும், அப்படிப்பட்ட ஒரு ஆறு பயங்கரமான ஒரு அந்த மலையை சுத்தி தண்ணி வந்திருக்கு. இவர் என்ன பண்றாருனால் திருமங்கை ஆழ்வார் வந்து நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால அந்த திருநீருக்கு மலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மலையில போய் அங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு, அங்க வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. என்னைக்கு இந்த தண்ணி எல்லாம் வத்துதோ நான் அன்னைக்கு போய் பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு அன்னைக்கு அவர் வந்து முடிவு எடுக்கிறாரு. அவரும் அந்த மலையில போய் உட்கார்ந்து தங்குறாரு. நாட்கள் போகுது, வருஷங்கள் ஆகுது, எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த தண்ணி வத்துறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது, அப்படியே வந்திருக்கு. என்னடா அப்படிங்கறது அவரும் வந்து யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கையை விடக்கூடாது, நம்மளை பெருமாள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அதே இடத்துலயே வந்து அவர் திருப்பியும் அவரோட பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு. தொடங்க நாட்கள் போக அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அவருக்கு வந்து புரியுது, ரைட்டு, அதாவது பெருமாள், அதாவது என்ன ஒருத்தர் வந்து பெருமாளேன்னு சொல்லி கூப்பிட்டா அவருக்கு அது எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்காண்டி இவ்வளவு நாள் இங்க இருந்து கஷ்டப்பட்டு மழை, வெயில், தண்ணி, புயல் பலத்தையும் கடந்து என்ன ஒருத்தனை பாக்குறதுக்காண்டி நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தண்ணி வத்த ஆரம்பிக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாவே வத்திருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சு ஃபுல்லா தரமாட்டமா தண்ணி வத்தி நல்லா தர மாதிரி வந்தாயிருச்சு. அன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் வந்து அங்க மலை மேல இருந்து கீழே இறங்கி வந்து இந்த திருநீர்மலைக்கு மேல ஏறி போய் பெருமாளை வந்து பாக்குறாரு. பார்த்த திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக், அப்படியே ஸ்டன்னாய் வந்து நிக்கிறாரு. ஏன், என்ன ஒரு காரணம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே எங்கேயுமே யாருனாலையும் எப்பவுமே வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அவர் கண்ணால அன்னைக்கு அங்க முதல்ல பார்த்ததுதான் இந்த 4 காட்சி பெருமாள், அதாவது ரங்கநாத பெருமாள், நரசிம்ம பெருமாள் அண்ட் உலகளங்க பெருமாள் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீர்வண்ண பெருமாள். இந்த 4மே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பெருமாளோட வரலாறுகள், அதுல பின்பற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர்களாக சொற்களாக பார்க்கக்கூடியத இந்த ஒரு மிகப்பெரிய பெருமாள். இந்த நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மலைக்கு திருநீர்மலை ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த மலையை சுத்தி தண்ணி ஃபுல்லா இருந்தனாலதான் இந்த மலைக்கு ஃபர்ஸ்ட் திருநீர்மலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அண்ட் இங்க நீர்வண்ண பெருமாள் அப்படின்னா இங்க மொத்தம் 4 பெருமாள் இருப்பாரு. ஒரு நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிறவரை கீழே உங்களால வந்து பார்க்க முடியும். அவர் தண்ணிக்குள்ளேயே இருந்தவர்னாலதான் அவருக்கு நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. மிச்ச 3 பெருமாள், அதாவது ரங்கநாத பெருமாள், நரசிம்ம பெருமாள், உலகளங்க பெருமாளை வந்து நீங்க மலைக்கு மேல வந்து பார்க்கலாம். இதுலயும் படிகள் வந்திருக்கும், நீங்க படிகள் ஏறிதான், அதாவது திருப்பதியில நீங்க எப்படி படிகள் மலை மேல ஏறி போறீங்களோ இங்கேயும் மலை மேல நீங்க ஏறி போறதான் வந்து பார்க்கணும். அங்க நம்ம திருப்பதியில அலமேலு மங்கமாலை வந்து பார்ப்போம், அதுக்கு பதிலா நீர்வண்ண பெருமாளை இங்க வந்து பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நம்ம மலை மேல ஏற போறோம். சேம் கான்செப்ட் தான். மேல போனீங்க அப்படின்னா இந்த மிச்சம் 3 வகையான காட்சிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். நான் இதுக்குமே நான் சொல்ல விருப்பப்படல. அதாவது உண்மையான பெருமாள் பக்தனுக்கு இது தெரியும், எல்லாத்துக்கும் அது. அண்ட் இப்படிப்பட்ட சென்னையில தான் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கே நிறைய பேத்துக்கு வந்து தெரியவே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் வந்து இருக்கு, அதுவும் மலை மேல இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி நினைச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன், போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.